Hi, good afternoon. I'm Madhuri from Hindustan College of Science and Commerce. நான் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறேன். இன்னைக்கு ரிவ்யூக்காக நான் எடுத்துக்கிட்ட புக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கிகை, இந்த ஜாப்பனீஸ் சீக்ரெட் புக் ஹாப்பி அண்ட் லாங் லிவிங். இந்த புக்கை வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம், ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்போம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலதான் இந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ண ஆசை, படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ இந்த புக்கோட ஆத்தர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் கார்சியஸ் அண்ட் பிரான்சிஸ் மிராண்டோஸ். இந்த புக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்றது வந்து இக்கிகாய் பத்தி. ஸோ நம்மளோட ஆத்தர்ஸ் 2 பேரும் ஜப்பான்ல இருக்க ஓகேனோவா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் டிராவல் பண்ணி போறாங்க. அங்க இருந்து பீப்புள்ஸ் மீட் பண்றாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஜப்பானீஸ், இதுதான் இந்த ஜப்பானீஸோட சீக்ரெட், இந்த சீக்ரெட் மூலமா தான் எங்களால இவ்வளவு நாள் வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம ஆர்டிஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துதான் நம்ம ஆர்டிஸ்ட் வந்து இந்த புக்கா கொடுத்துருக்காங்க. இந்த புக் வந்துட்டு 2016 பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது இதோட ஜானர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப், பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் பிலாசபி இதெல்லாம் பேஸ் பண்ணி இதோட ஜானர் இருக்கும். அண்ட் இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி வந்து இந்த புக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் வந்துட்டு 4 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இக்கிகை. இக்கிகைனா என்ன, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இக்கிகை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, ஒவ்வொரு நாள் காலையில நம்ம எழுந்திரிச்சு பண்ண காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தான் சொல்றோம். ஸோ வந்து ஓகே, இக்கிகை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், இதுதான் இக்கிகையோட அர்த்தம் அப்படிங்கிறத வச்சு அந்த பர்பஸ், என் லைஃபோட அந்த பர்பஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்லேயே வந்துட்டு அழகா ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்மளோட இக்கிகை, இதெல்லாம் தெரிஞ்சாலே நம்மளோட இக்கிகை என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஷன், நமக்கு எந்த ஒரு விஷயம் அதை தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒகேஷன், எந்த ஒரு விஷயத்துல நம்ம நல்லா இருக்கும், இந்த விஷயத்துல எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் கொஸ்டின், வாட் வி வாண்ட், வாட் த வேர்ல்ட் வாண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது தான் தேர்ட் ஒன் ஒகேஷன். அண்ட் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஒன், ஹவு கேன் வி கெட் பெய்ட். ஸோ அதாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் பேசலாம். ப்ரொஃபஷனலா இந்த ஒரு ப்ரொஃபஷனா நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கரெக்டா ஃபைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னாலே நம்மளோட இக்கிகாய் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஆய்கினோ பீப்புள்ஸ் வந்து ஆய்கினோ பீப்புள்ஸ் எப்படி இவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்றாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 80% சீக்ரெட் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன 80% சீக்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல எப்பவும் ஃபுல்ஃபில்லா சாப்பிடணும். 80% அப்படிங்கறத நம்ம ரீச் பண்ண உடனே நம்ம ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்ணணும், நமக்கு இது போதும் அப்படிங்கறது மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த 80% சீக்ரெட் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஜப்பான்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது சின்ன சின்ன பவுல்ல நிறைய சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஓகே ஃபுட் ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம வந்து அளவா சாப்பிடணும், கரெக்டா சாப்பிடணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அவங்களோட ஸ்டொமக் 80% ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடுறது ஸ்டாப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த்துக்கான ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நாளும் நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ஒரு பெரிய டவுட் தான். ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கறத தாண்டி கார்டனிங்கா இருக்கணும், வாக்கிங்கா இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலமா கூட நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாவும் ஸ்டேபிளாவும் ஹெல்த்தியாவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், நம்மளோட கம்யூனிட்டி, நம்ம சுத்தி இருக்க பீப்புள்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டா இருக்கிறது, நம்மளோட கிட்ஸ் லவ் பண்றது, இந்த மாதிரி. ஸோ நம்மளை சுத்தி இருக்க பீப்புள்ஸ் கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காவும் லவ்வாகவும் நடந்து போகும்போது நம்மளும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் அண்ட் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து செட்டட் ஆய்க்கினோ பீப்புள்ஸ் லாங் லிவிங்கான சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது இந்த விஷயம் எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் பீயிங் யங். எப்படி ரொம்ப நாள் கழிச்சு கூட நம்ம யங்கா ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ யங்கா ஈவன் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கான். They believe that they have a life even after the retirement அப்படின்னு. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், நமக்கு ரிட்டைர்மெண்ட் நமக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க ஜாப்ஸ்லாம் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்ம சுற்றி கம்யூனிட்டி, நம்மளோட சொசைட்டி அண்ட் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம்
அண்ட் ரீடைன்மெண்ட் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த்தாக அந்த விஷயம் இந்த புக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் அண்ட் பாசிட்டிவ். ஸோ எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 2 விஷயத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாபிசம், அதாவது இன்ஃபர்ஃபெக்ஷன்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன அழகான விஷயங்களை பார்க்கணும். செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கிகோ எக்ஸ்வே, அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த மூமெண்ட் நமக்கு திரும்ப கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மூமெண்ட்டை இந்த நிமிஷம் என்ஜாய் பண்ணி வாழ்க்கணும் அப்படிங்கிறதுதான் இக்கிகோ இச்சிஜே அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அண்ட் வந்து ஃப்ளோ ஸ்டேட், அதாவது நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்துட்டு என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த விஷயம் லூப்ல நடந்தது பேசிக்காம ஒவ்வொரு மூமெண்ட்டையும் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு டேவையும் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நமக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்த டிஃபிகல்டிஸும் மைண்ட்ல ஏற்றாம நமக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு பெஸ்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததா இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா நம்மளோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் பண்றக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட லைஃப் லாங் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இருக்கிற காமனான விஷயங்கள், அது வந்து பெஸ்டான விஷயங்கள் அண்ட் ஈவன் எல்லாருக்கும் சூட்டபிளான விஷயம் நான் எதை பாக்குறேன்னா இந்த புக்ல வந்து ரீட் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியான ஒரு புக். அண்ட் வந்துட்டு இதுல இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ யார் படிச்சாலும் அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் யூனிவர்சல் அப்ரூவல், இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி வந்து கிடைச்சிருக்கு இந்த புக்கு. ஸோ வந்து யூனிவர்சலா எல்லாராலையும் அப்ரூவ் பண்ணப்பட்ட புக்கு. அண்ட் வந்துட்டு இந்த புக்கு இப்போ ஒரு பர்சனா நீ எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பேன்னு கேட்டா நான் கண்டிப்பா இந்த புக்கு 4/5 கொடுப்பேன். ஏன் 4 அப்படின்னா அந்த புக்கு வந்து ஒரு 3 விஷயங்களை வந்து டீமெரிட்ஸ் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா சொல்லப்பட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிபிக்கலான விஷயங்கள், அதாவது ப்ரூஃப்ஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் சயின்டிபிக்கலா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ அதனால இந்த புக்கை வந்து இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்க்கலாம். அண்ட் கடைசியில வந்து இதுல வந்து நிறைய ப்ராக்டிசஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளால ஒரு நல்ல லைஃப் வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கிறதுனால என்னால அந்த புக்கு வந்து 5/5 கொடுக்க முடியல. அண்ட் கண்டிப்பா இந்த புக் வந்து நான் 4/5 கொடுப்பேன். இந்த புக்கை எல்லாருமே ரீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.